மரகத நாட்டை வனதேவன் என்ற அரசன் மிக சிறப்பாக ஆண்டு வருகிறான். மிக பெரிய சிவபக்தனான இவனுக்கு சிவன் அருளால் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனாலும் வனதேவனின் மனதிற்குள் நமது ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே என்ற கவலை இருந்து கொண்டே இருந்தது. இதனால் தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்பதற்காக தினம் தினம் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து வருகிறான். அந்த நாட்டில் இருக்கும் முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் பொன்னும் பொருளையும் வனராஜன் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். வனராஜனின் இந்த கொடை உள்ளத்தால் மகிழ்ந்து போன முனிவர்களும் துறவிகளும் சிவபெருமானை நினைத்து யாகம் வளர்க்கிறார்கள். அப்போது அந்த யாக குண்டத்தில் சிவபெருமான் தோன்றி, முனிவர்களே, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அந்த முனிவர்களும் துறவிகளும் வனராஜனுக்கு ஒரு ஆண் வாரிசை தந்தருள வேண்டும் எம்பெருமானே என்று சிவபெருமானிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். முனிவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் விரைவில் வனராஜனுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்து போகிறார். அதற்கு பிறகு தேவலோகத்தில் இருந்து நாரத முனிவர் வனராஜனை பார்ப்பதற்காக வருகிறார். வனராஜனை அவனது அரண்மனையில் சென்று சந்திக்கும் நாரதர் வனராஜனை பார்த்து, உனக்கு சிவபெருமான் ஆண் குழந்தை கிடைக்கும் வரத்தை அருளி இருக்கிறார். ஆகவே உனக்கு எந்த மாதிரியான குணத்துடன் பிள்ளை வேண்டும் என்று சொன்னார் அப்படியே நடக்கும் என்று கூறுகிறார். நாரத முனிவர் சொன்னதை கேட்ட வனராஜனின் மனதிற்குள் மிகப்பெரிய பேராசை ஒன்று எட்டி பார்க்கிறது. உடனே அவன் நாரதரை பார்த்து, நாரத பெருமானே, எனது மகன் வெளியேற்றும் கழிவுகள் அனைத்தும் தங்கமாகும் வரத்தை தாங்கள் எனக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்கிறான். வனராஜனின் பேராசையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நாரத முனிவர், மகனே, நீ கேட்கும் வரத்தால் உனக்கு எந்த நன்மையும் நடக்காது, மாறாக தீமைகள் மட்டும்தான் உனக்கு நடக்கும். ஆகவே வேறு ஏதாவது வரங்களை கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறுகிறார். ஆனால் பேராசை பிடித்த வனராஜன், நான் கேட்ட வரம்தான் எனக்கு வேண்டும் என்று நாரத முனிவரிடம் அழுத்தம் திருத்தமாக கூறிவிடுகிறான். உடனே வனராஜனின் விதியை நினைத்து சிரித்துக் கொண்ட நாரத முனிவர், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அதற்கு பிறகு சில மாதங்களிலேயே வனராஜனுக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு தங்கராஜன் என்று பெயர் வைத்து வனராஜன் சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறான். அதே நேரம் நாரதர் கொடுத்த வரத்தின்படி வனராஜனின் மகன் எச்சில் துப்பினால் தங்கமாக மாறுகிறது, மலம் கழித்தாலும் தங்கமாக மாறுகிறது, சிறுநீர் கழித்தாலும் தங்கமாக குவிகிறது. இதனால் வெகு சீக்கிரத்திலேயே வனராஜனிடம் தேவைக்கு அதிகமாகவே தங்கம் குவிந்து விடுகிறது. அதனால் தனது அரண்மனை முழுக்கவே வனராஜன் தங்கத்தால் அலங்கரித்து விடுகிறான். அதே நேரம் வனராஜனின் மகன் தங்க கழிவுகளை வெளியேற்றும் தகவல் அந்த நாட்டில் இருக்கும் கொள்ளையர்களுக்கு தெரிய வருகிறது. உடனே அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி, எப்படியாவது வனராஜனின் மகனை கடத்தி கொண்டு வந்து விட்டால் அதற்கு பின்னர் நாம் கொள்ளையடிக்க வேண்டிய தேவையே இருக்காது. முழுக்க முழுக்க தங்கத்தை கழிவுகளாக வெளியேற்றும் அவன் மூலம் நாம் விரைவில் பணக்காரர்களாக மாறிவிடலாம் என்று அந்த கொள்ளையர்கள் திட்டம் போடுகிறார்கள். சில நாட்களிலேயே மன்னர் அசந்த நேரமாக பார்த்து அவரது மகனை இந்த கொள்ளையர்கள் கடத்தி கொண்டு போய்விடுகிறார்கள். கொள்ளையர்கள் தனது மகனை கடத்தி சென்ற தகவல் தெரிந்த உடனேயே வனராஜன் தனது வீரர்களை அழைத்து இளவரசனை கடத்தி சென்ற கொள்ளையர்கள் அனைவரையும் அழித்து இளவரசன் எங்கிருந்தாலும் மீட்டு கொண்டு வாருங்கள் என்று ஆணையிடுகிறான். உடனே மன்னரின் படைக்காவலர்கள் இளவரசனை தேடி புறப்படுகிறார்கள். ஆனால் மன்னர் தனது மகனை மீட்பதற்காக மிகப்பெரிய படையை அனுப்பியுள்ள தகவல் அந்த கொள்ளையர்களுக்கு தெரிய வருகிறது. உடனே அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் மற்ற கொள்ளையர்களை பார்த்து, மன்னரின் படை வீரர்கள் நம்மை பிடித்து விட்டால் கண்டிப்பாக நமக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள். ஆகவே மன்னரின் மகனை 2ஆக வெட்டி அவனது உடலுக்குள் இருக்கும் தங்கத்தை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து தப்பி சென்று விடலாம் என்று கூறுகிறான். மற்ற கொள்ளையர்களுக்கும் அந்த தலைவனின் யோசனை சரியானதாகவே தெரிந்ததால் அடுத்த நொடியே மன்னரின் மகனை 2 துண்டுகளாக வெட்டி வீசுகிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் இளவரசனின் உடலுக்குள் தங்க கட்டிகள் எதுவுமே இல்லை. இதனால் பயங்கரமான ஏமாற்றத்துடன் அவர்கள் அனைவரும் தப்பி சென்று விடுகிறார்கள். அதே நேரம் மன்னரின் படைகள் இளவரசனை தேடி அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். அங்கு வந்து பார்த்த படை வீரர்கள் இளவரசன் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டு கிடக்கும் தகவலை மன்னர் வனராஜனுக்கு தெரியப்படுத்துகின்றனர். மகன் இறந்து போன செய்தி கேட்டு அந்த இடத்திற்கு ஓடி வரும் வனராஜன், எனது பேராசையால் சிவபெருமான் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வாரிசை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி கதறி அழுகிறான். இந்த கதையின் நீதி, ஆசை ஒரு மனிதனை கண்டிப்பாக வாழ வைக்கும். ஆனால் பேராசை கண்டிப்பாக ஒரு நாள் அழிவையே கொடுக்கும்.